ஈஸியாக ஹிந்தி பேசலாம் டே 2. இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் ஹிந்தி பேசி பழக போகிறோங்க. நம்ம மார்னிங் சினாரியோ எடுத்திருக்கோம். அதில் யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் ஹிந்தியில் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Let's get into the video. இந்த வேர்டு காலையில் எடுத்தோடமே நம்ம பேசுகிற வேர்டுங்க. அது என்னன்னு தெரியுமா? எழுந்திரு. நம்ம எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பணுமோ எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். ஆனால் பிள்ளைங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள எந்திரி அப்படின்னு சொல்கிறதுக்குரிய ஹிந்தி வேர்டு உட்டோ. உட்டோனா எந்திரி. நம்ம பிள்ளைங்களை எழுப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளப்பணும். நம்ம எந்திரி அப்படின்ன உடனே எந்திரிக்க மாட்டாங்க. பிள்ளைங்களோட பதில் என்னவாக இருக்கும்? இன்னொரு 5 நிமிஷம்மா, 5 और मिनट மா, 5 और मिनट மா. நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போவே மணி 7 ஆச்சு, இப்போவே மணி 7 ஆச்சு அப்படின்போம். அதை ஹிந்தியில் अब ही 7 बज गए, अब ही 7 बज गए அப்படின்னா இப்போவே 7 மணி ஆச்சு. சீக்கிரம் போ, ஜல்தி ஜாவ். சீக்கிரம் போ அப்படின்றத ஹிந்தியில் ஜல்தி ஜாவ், கோ ஃபாஸ்ட். முதல்ல ப்ரஷ் பண்ணு அப்படின்றத ஹிந்தியில் பஹலா ப்ரஷ் கரோ, பஹலா ப்ரஷ் கரோ. நான் பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத ஹிந்தியில் மே தூத் லேக்கர் ஆத்தி ஹூம், மே தூத் லேக்கர் ஆத்தி ஹூம், ஐ டேக் மில்க் அண்ட் கம். இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா மே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம், தூத் அப்படின்னா பால், எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2 வேர்ப்ஸ் இருக்குது. ஒன்று எடுத்துட்டு வர்றது. ஸோ இந்த 2 வேர்ப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடு அப்படின்றதுக்கு லே, வா இல்லை வருகிறேன் அந்த மாதிரி வர்றதுக்கு ஆ. இதை 2ஐயும் கனெக்ட் பண்ணுற வேர்டு கர். மே தூத் அப்படின்னா நான் பால் எடுத்துட்டு வரேன். ஸோ எடுக்கு லே, வரதுக்கு ஆ. இதை 2ஐயும் சேர்த்து லேக்கர் ஆத்தி ஹூ அப்படின்னு சொல்கிறோம். மே தூத் லேக்கர் ஆத்தி ஹூ. சரிம்மா அப்படின்றத ஹிந்தியில் டீக் ஹே மா அப்படின்னு சொல்லுவோம். டீக் ஹே மா, மானா அம்மா. இந்த டீக் ஹே அப்படின்ற வார்த்தை சரி இல்லை ஓகேன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஹிந்தி வேர்டு. டீக் ஹே சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் கீழே வரல. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு ஹிந்தியில் கியா கர் ரஹே ஹோ, கியா கர் ரஹே ஹோ, வாட் ஆர் யூ டூயிங். ப்ரஷ் பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதை ஹிந்தியில் ப்ரஷ் கியா யா நஹி, ப்ரஷ் கியா யா நஹி. ப்ரஷ் கியா அப்படின்னா ப்ரஷ் பண்ணிட்டியா, யா நஹி இல்லையா. ப்ரஷ்ட் ஆர் நாட். இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கோம். அந்நேரத்தில் அவங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஃபோன் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை ஹிந்தியில் ஜரா ஜாக்கர் தேக்கோனா, ஜரா ஜாக்கர் தேக்கோனா. ஜரா ஜாக்கர் அப்படின்னா கொஞ்சம் போய் பாருங்களேன் அப்படின்றதுக்கு தேக்கோனா, ஜரா ஜாக்கர் தேக்கோனா. இந்த இடத்துல நமக்கு 2 வேர்ப் வருது. ஒன்று போங்க, பாருங்கள். இதை 2ஐயும் ஜாயின் பண்ணுறதுக்கு கர் யூஸ் பண்ணுறோம். ஜாக்கர் தேக்கோனா பாருங்களேன், ஜஸ்ட் கோ அண்ட் சி அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். என்ன சொல்லுவாங்க? சரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லணுன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். இப்போ அப்பா அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஹிந்தியில் வோ ஆ ரஹா ஹை, அவன் வந்துக்கிட்டு இருக்கான். வோ ஆ ரஹா ஹை, ஹீ இஸ் கம்மிங். பால் குடி. இது ஹிந்தியில் தூத் பிவோ. பி அப்படின்னா ட்ரிங்க் அப்படின்னு அர்த்தம், குடி அப்படின்னு அர்த்தம். ஸோ தூத் பிவோ அப்படின்னா பால் குடி அப்படின்னு அர்த்தம், ட்ரிங்க் மில்க். இப்போ அவங்க அப்பாவுக்கு நம்ம டீ கொடுக்குறோம். நீங்கள் டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் டீ எடுத்துக்கோங்க. இதை ஹிந்தியில் ஆப் சாய் லீஜியே, ஆப் சாய் லீஜியே அப்படின்னா டீ எடுத்துக்கோங்க. ஆப் அப்படின்னா நீங்கள், சாய் டீ, லீஜியே அப்படின்றது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ பையன் பால் ரொம்ப சூடாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறான்.
பால் ரொம்ப சூடாக இருக்குது. இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? தூத் பஹாத் கரம் ஹை. தூத் அப்படின்னா பால், பஹாத் அப்படின்னா ரொம்ப, கரம் அப்படின்னா ஹாட். மா தூத் பஹாத் கரம் ஹை. மாம் த மில்க் இஸ் வெரி ஹாட். அவனுக்கு கொஞ்சம் பாலை ஆற்றி கொடுங்கப்பா, இல்லை ஆற வச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஹிந்தியில் உஸ்கோ ஜரா தூத் கோ டண்டா கர்கே தீஜியே. உஸ்கோ அப்படின்னா அவனுக்கு, ஜரா அப்படின்னா கொஞ்சம், இல்லை தோடான்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். டண்டா கர்கே அப்படின்னா கொஞ்சம் குளிர்விச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆத்தியோ இல்லை ஆற வச்சு கொடுங்க அப்படின்ற மீனிங்கில் வரும். தீஜியே அப்படின்னா கொடுங்க அப்படின்னு அர்த்தம். கிவ் ஹிம் சம் கூல்டு மில்க். நான் பால் குடிச்சிட்டேன். இதை ஹிந்தியில் மேனே தூத் பீ லியா. நான் தூத் பால், பீ லியா அப்படின்னா குடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறது. ஐ ட்ராங்க் மில்க். ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்றத கேட்குறதுக்கு சாரா ஹோம்ஒர்க் கத்தம் கியா யா நஹி. சாரா ஹோம்ஒர்க் அப்படின்னா எல்லா ஹோம்ஒர்க்கும், கத்தம் கியா அப்படின்னா முடிச்சிட்டியா, யா நஹி அப்படின்னா இல்லையா அப்படின்னு அர்த்தம். டிட் யூ ஃபினிஷ் ஆல் த ஹோம்ஒர்க் ஆர் நாட். இன்னும் ஒன்று மட்டும் எழுதணுமா அப்படின்றத ஹிந்தியில் மா ஏக் और लिखना है माँ. மா ஏக் और लिखना है. மா அம்மா, ஏக் और அப்படின்னா இன்னும் ஒன்று, लिखना है எழுதணும். ஐ வாண்ட் டு ரைட் ஒன் மோர் மா. போய் ஹோம்ஒர்க் எழுது. இதை ஹிந்தியில் ஜாவ் ஜாக்கர் ஹோம்ஒர்க் லிக்கோ. ஜாவ் அப்படின்னா போ, ஹோம்ஒர்க் லிக்கோ அப்படின்னா ஹோம்ஒர்க் எழுது. போய் ஹோம்ஒர்க் எழுது அப்படின்றப்ப ஜாக்கர் ஹோம்ஒர்க் லிக்கோ. ஜா லிக் ரெண்டு வேர்ப் வருது, ரெண்டையும் கர் வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஜாவ் ஜாக்கர் ஹோம்ஒர்க் லிக்கோ. கோ அண்ட் ரைட் ஹோம்ஒர்க். இந்த வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்ட் 2ன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். என்னங்க மார்னிங் சினாரியோ அப்படியே வீட்டில் நடந்த மாதிரியே இருந்துச்சா? பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களும் ஹிந்தியில் ஈஸியாக பேசிடலாம்.